ஆலயத்துக்கு வருகிறவர்கள், ஆலய ஆராதனையை கலந்து கொள்கிறவர்கள், ஆலயத்தில் ஜெபிக்கிறவர்கள், ஆலயத்தோடு தொடர்புடையவர்கள், ஆலயத்தோடு பங்குடையவர்கள், ஆலயத்தோடு கனெக்டிங் உள்ளவர்கள், ஸ்தோத்திரம், அவங்க எல்லாரும் எப்படி இருப்பார்களாம்? ஸ்தோத்திரம், செழிப்போடு செழிப்பாக இருப்பார்களாம். ஸ்தோத்திரம், ப்ராஸ்பரிட்டியோடு இருப்பார்களாம். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், நம்ம நினைக்கிறோம் வேலை தான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம், உண்மைதான். ஸ்தோத்திரம், இதுதான் பொருளாதாரம், அதுதான் பொருளாதாரம், இதுதான் ஸ்தோத்திர பொருளாதார மேன்மை, அதுதான் பொருளாதார மேன்மை, எல்லாம் உண்மைதான். ஆனால் ஸ்தோத்திரம், எல்லாவற்றை விட பிரதானமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தது இந்த தேவ வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயம் நமக்கு கர்த்தர் கொடுத்த செழிப்பிலேயே பெரிய செழிப்பு, மகா செழிப்பு, உன்னத செழிப்பு தேவனுடைய ஆலயம். ஆலயம், ஆலயம். இன்னைக்கு ஜனங்க ஆலயத்தை மறந்து விட்டு தான் இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க. தோத்திரம், அதான் ஆசீர்வாதம் என்று. தோத்திரம், இன்னைக்கு லீவா, இன்னைக்கு போனால் டபுள் சம்பளம் கிடைக்கும். தோத்திரம், 200 ரூபாய்க்கு 400 ரூபாய் கிடைக்கும், 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கிடைக்கும், அவ்வளோதான். தோத்திரம், அல்லேலூயா. நாளைக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியாமல் போயிட்டா, ஒரு சளி ஜுரம் வந்தால் டாக்டர்கிட்ட போனால் அந்த 1000 ரூபாய்க்கு பதில் 2000 ரூபாய் போயிடும். அல்லேலூயா, ஆமென். அது ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய ஆலயம் தான் ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு வேலை இருக்குது, தோத்திரம், அந்த வேலையை விட என் தேவனுடைய ஆலயம் தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு எனக்கு வர வேண்டிய வருமானம் இருக்கிறது, அங்கே போனால் இது கிடைக்கும், நான் அங்கே போவதை விட தேவனுடைய ஆலயத்துக்கு போவது தான் எனக்கு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் கொடுத்த பொருளாதாரத்தில் அவர் ஆலயத்தை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறார். ஆலயம் தான் செழிப்பு, ஆலயம் தான் ஆசீர்வாதம், ஆலயம் தான் முன்னேற்றம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.